Running champion is Professor R. Suren from Government College of Technology. I am married technical champion in Shakti Alam. இன்னைக்கு சக்தி வந்து ஒரு 10 क्वेश्चन டெஸ்ட் வச்சாரு. ஸோ டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணிட்டு இப்போ இந்த ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் தான் நமக்காக இந்த 10 क्वेश्चन நமக்காக சொல்ல போறாரு. என்ன உங்களுக்கு கேள்வி அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்றீங்க? Chimney draft varies with climatic condition, temperature of harvest gas and height of the chimney. ஸோ சிம்னியில் டிராஃப்ட் சிம்னியில் அந்த புகை வந்து வருது இல்லையா, அது எதெல்லாம் சார்ந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் கண்டிஷன். கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிளைமேட்டை பொறுத்து அந்த மாதிரி சிம்னி டிராஃப்ட் மாறும். டெம்பரேச்சர் ஆஃப் ஃபர்னஸ் கேஸ், உள்ளே இருக்க வர ஃபர்னஸ் கேஸோட டெம்பரேச்சர். மூணாவது பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் சிம்னி, எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு 3 விஷயத்தை சார்ந்து தான் அந்த சிம்னி டிராஃப்ட் வந்து வரும். அடுத்தது Effect of bleeding increases thermodynamic efficiency. Boiler is supplied with hot water and decreases power developed by turbine. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ளீடிங் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் ப்ளீடிங்கில் வந்து நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெர்மோடைனமிக் எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாய்லருக்கு வந்து பாய்லர் சப்ளை வித் வரும்போதே ஹாட் வாட்டர் சப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா வந்து ஃப்ளூ கேஸை வச்சு நம்ம வந்து ஃபீட் வாட்டர் ஹீட்டர் வச்சு அதை ஹீட் பண்ணணும். ஸோ ஆனால் வந்து ரெடியூஸ் த பவர் டெவலப் பை டர்பைன் அப்படின்னா நம்ம என் டர்பைனில் ப்ளீட் பண்ணும்போது பவரை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு. அடுத்தது work done on blades per kg of steam divided by energy supplied to the blade is diagram of blading efficiency. ஸோ டயக்ராம் எஃபிஷியன்சி ஆர் பிளேட் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவுட்புட் பை எஃபிஷியன்சினாலே அவுட்புட் பை இன்புட். பிளேடுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தான், ஒர்க் ஆன் டன் ஆன் த பிளேட் பெர் கேஜி. ஒரு கேஜி ஸ்டீம் சப்ளை பண்ணால் எவ்வளோ வேலை செய்யுதுன்னா வந்து ஒர்க் அவுட் அந்த பிளேடோட அவுட்புட். இன்புட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சப்ளை டு த பிளேட். அது இன்னும் இன்புட் டு த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கைனடிக் எனர்ஜி. ஏன் கைனடிக் எனர்ஜி? ஏன்னா நாசில் இருந்து வரும். ஸோ அதனால எனர்ஜி சப்ளை டு த பிளேட் ஒர்க் டன் ஆன் த பிளேட் டிவைட் பை த energy supply அப்படின்னா டயக்ராம் எஃபிஷியன்சி ஆர் பிளேடிங் எஃபிஷியன்சி சொல்கிறாங்க. அடுத்து ரீஹீட் ஃபேக்டர் எதை சார்ந்து இருக்கும்? reheat factors depends on initial pressure and superheat, exit pressure, turbine stage efficiency. ஸோ ரீஹீட் ஃபேக்டர் வந்து இனிஷியல் ப்ரெஷர் சார்ந்து இருக்கும், சூப்பர் ஹீட்டை சார்ந்து இருக்கும், எக்ஸிட் ப்ரெஷர் சார்ந்து இருக்கும், டர்பைன் ஸ்டேஜ் எஃபிஷியன்சி சார்ந்து இருக்கும். Factor of evaporation is total heat or enthalpy is H. Sensible heat of feed water is HFL. H minus HFL by 2257. ஸோ டோட்டல் ஹீட் டோட்டல் ஹீட் ஆர் என்தால்பி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஹீட் என்தால்பி ஹெச்னு சொன்னால் சென்சிபிள் ஹீட் ஆஃப் ஃபீட் வாட்டர் ஹெச்எஃப்எல்னா ஃபேக்டர் ஆஃப் எவாபரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? H minus HFL divided by 2257 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Pressure of feed water has risen before entry into boiler. The pressure riser by a device is feed pump. ஸோ ஃபீட் வாட்டர் ப்ரெஷர் ஆஃப் ஃபீட் வாட்டர் வந்து ஏற்றுவாங்க. பாய்லருக்கு போகிறது முன்னாடி வெளியேற்றி தான் அனுப்புவாங்க. பாய்லருக்குள்ளே வந்து நம்ம ஃபீட் வாட்டர் அனுப்பும்போது அது என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் அதிகம். எப்படி ஃபீட் வாட்டர் ப்ரெஷரை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ் பேர் ஃபீட் பம்ப். The draught produced by a steam jet issuing from a nozzle placed in a chimney is induced steam jet draught. இன்டியூஸ்ட் ஸ்டீம் ஜெட் டிராஃப்ட்னா என்னன்னா, அந்த டிராஃப்ட் வந்து ஸ்டீம் ஜெட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாசில் வழியாக ஃப்ரம் ஏ நாசில் பிளேஸ்ட் இன் சிம்னி மூலிமா அனுப்புவாங்க. ஸோ அது வந்து இன்டியூஸ்டு ஸ்டீம் ஜெட் டிராஃப்ட்ன்றாங்க. அடுத்து Knocking tendency in a spark ignition engines may be decreased by reducing compression ratio. ஸோ வந்து என்டிடி அதிகப்படுத்தினா வந்து அதிகமாகும். நாக்கிங் டெண்டன்சி வந்து ஸ்பார்க் இக்னிஷனில் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிடியை கம்மி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்டிடி என்ன ஸ்பீடை கம்மி பண்ணால் நாக்கிங் டெண்டன்சி குறையும். அதே வந்து டிலேவை கம்மி பண்ணால் நாக்கிங் டெண்டன்சி குறையும். டெம்பரேச்சர் செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் நாக்கிங் டெம்பரேச்சர் குறையும். இது வந்து ரெடியூசிங் கம்ப்ரஷன் சொல்கிறது. என்டிடி அதிகப்படுத்தணும், நாக்கிங் குறையும். மற்ற எதுவாக இருந்தாலும் குறைக்கணும். ஸோ ஸ்பீடை அதிகப்படுத்தினா நாக்கிங் குறைக்கலாம், டிலேவை அதிகப்படுத்தினா நாக்கிங் குறைக்கலாம், டெம்பரேச்சரை அதிகப்படுத்தினா நாக்கிங் குறைக்கலாம். ஆனால் செல்ஃபிங் அதிகப்படுத்தினா நாக்கிங், ஆனால் கம்ப்ரஸ் ரேஷியோ அதிகப்படுத்தினா நாக்கிங் குறையாது. ஸோ கம்ப்ரஸ் ரேஷியோவை கம்மிப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது in 4-stroke engine, working cycle is completed in 2 revolution of crankshaft. ஸோ வந்து ஒர்க்கிங் சைக்கிள் வந்து 1 ரெவல்யூஷனில் கிராங்க் ஷாஃப்ட்டில் கம்ப்ளீட் தான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். அதே 2 ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட்டில் கம்ப்ளீட் அது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். Isentropic heat drop by heat supplied is equal to Rankine efficiency. ஸோ ரேங்கின் எஃபிஷியன்சினா ஐசோட்ரோபிக் ஹீட் ட்ராப் ஹீட் சப்ளை சொல்கிறாங்க.
Volume of charge at NTP by shift to volume of piston is volumetric efficiency. ஸோ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சினா அது ஒரு பேராமீட்டர். அந்த பேராமீட்டர் வந்து இட் இஸ் ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சார்ஜ் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டு தி டாப் ஸ்வெப்ட் வால்யூம் ஆஃப் பிஸ்டன். Volumetric efficiency of well-designed engine is 75 to 90%. ஸோ 75 to 90% எப்போ இருக்கும்னா வெல் டிசைன்டு இன்ஜினுக்கு வந்து வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி 75 to 90% இருக்கும். Critical pressure ratio of initially dry saturated steam is 0.577. Critical pressure ratio dry saturated steam வந்து 0.577. Curtis turbine is a velocity component turbine. Curtis turbine வந்து velocity component turbine. C வந்து லெட்டர் வந்து velocityக்கு நம்ம நோட்டேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் a velocity component turbine. ஸோ 10 கான்செப்ட் நமக்கு பக்காவாக கற்றுக்கிட்ட சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.